பேசுறீங்க? 2 பேரும் நல்லா அப்படியே இட்லிக்கு சட்னி மாதிரில இருந்தீங்க. ஏங்க இட்லிக்கு சும்மா சட்னி அந்த இல்லாம யாரும் டைமிங்ல சாப்பிட முடியாது. ஓகேவா? வெறும் இட்லி சாப்பிட்டா அந்த தொண்டையை டைமிங்க்கு பிடிக்கதான் செய்யும். நீங்க சொல்றது வாசம் தான், இல்லன்னு சொல்ல ஒருத்தவங்க வரல. ஒருத்தவங்க வேணும்னு நினைச்சா எது ஒண்ணாலும் பேசினாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் தொட்டதுக்கெல்லாம் சண்டை போட்டு வேணாம் நீ அப்படி பேசுற நான் என்ன டார்ச்சல் பண்ண ஃபர்ஸ்ட் டார்ச்சல் என்ன டார்ச்சல் அது சொல்லு எனக்கு. அப்படி ஏண்டி என்ன பண்ணிட்டு எல்லாருக்கிட்டையும் என்னை பத்தி சொல்லி கேவலப்படுத்திட்டு இருக்க அசிங்கப்படுத்திட்டு இருக்க. ஏண்டி நீ என்ன என்ன அசிங்கப்படுத்தல? போ உனக்கு 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 ஒருத்தி கிடைக்கும் போது எனக்கு ஒருத்தன் கிடைக்க மாட்டானா அலிஷா சொல்லு. ஏண்டி கிடைப்பானா உலகத்துல கிடைக்க நீதான் மாட்டானா பொண்ணான்னு சொல்லலாம். கேக்குறேன். யா அனிஷாவை பார்த்தா பொண்ணு மாதிரி இல்ல, தெரியல. ஏமா. எப்ப நடுவுல எண்ணெய் இட்டு கழுவி கழுவி ஊத்த போறானுங்க. இருங்க இருங்க இருங்க. இவன் நீ இப்படிதான் இருப்புன்றது இப்பதான் தெரியுது. உண்மையாலுமே சொல்றேன் நான் ஆனா இங்க பாரா நான் சீரியஸா சொல்றேன். சொல்லு. மாதிரி பேசிட்டே வச்சுக்கிறேன் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவா. நீ எவ்வளவு நீ வேண்டாம் வந்தா திரும்ப உட்காந்துட்டு இது பண்ணிட்டு இருக்க. ஆனா ஒரு அளவுதான் எல்லாத்துக்குமே சரியா? இல்ல இல்ல ஒரு அளவுதான். நீ என்ன பார்த்தா ஊரு பூரா சொல்லிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. யாருகிட்டயும் பேசக்கூடாது, யாருகிட்டயும் பண்ணக்கூடாது, ஸ்டேட்டஸ் வைக்க கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா என்ன இது? நீ வீடியோ பண்ணலாம், யூடியூப்ல பண்ணலாம். ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதுக்கு யாரு நான் கேக்குறேன்? ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது நல்லா அவரா நான் பொண்டாட்டியா உனக்கு சொல்லு. அப்படி ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. ஸ்டேட்டஸ்ல எதுக்கு வைக்கிற? அனிஷா இது எந்த வித ஸ்டேட்டஸ் கூட வைக்க கூடாதா? ஸ்டேட்டஸ் ஒரு பொண்ணு ஸ்டேட்டஸ் எதுக்கு தூக்கி வைக்கணும்னு சொல்லு. பர்சனலா ஸ்டேட்டஸ் வைக்கிற அது எதுக்கு வைக்கணும்? ஸ்டேட்டஸ் எந்த பொண்ணு வச்ச? உங்களோட பண்ண வீடியோவை எடுத்து வச்சேன் எடுக்க சொல்லுது. உங்களோட எடுத்து பண்ண வீடியோவை எடுக்க சொல்லுது. யாரோட பண்ண வீடியோவை எடுக்க சொல்லிட்டே இருக்கு. அவ கூட மட்டும் நீ எடுத்து வைக்க வேண்டியதானே? அவ ஆசை அதுதான். அதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும் போது சுகுன் இப்ப லவ் பண்றேன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா பர்சனலா பேசுறது பர்சனலா தான் வைக்கணும். அதை விட்டு நீ யூடியூப்ல எல்லாத்துலயும் பண்றது ஓகே, அது வேற வழி. ஆனா இதுல மட்டும் எதுக்கு எடுத்து வைக்கிற ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதுக்கு? உன் பொண்டாட்டியா உன் லவரா? மணி ப்ரோ இப்படி இந்த கிளிக்கிறா இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? தேவல நீ பண்ணிட்டு இருக்கிற நிஷா அனிஷா இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? சரியா என்ன அசிங்கமா பேச வச்சிடாத. நான் என்ன கேக்குறது? 2 பேரும் நல்லா இருப்பீங்க. ஒரு இடத்துல போயிருக்காங்கன்னா ஓயாம கால் பண்ற பெரிய இது மாதிரி வயிறு மாதிரி அப்படி கட் பண்ணி விட்டு எவ்வளவு பின்ன இந்த மாதிரி பண்ணலாமா? தப்பு இல்ல. கால் பண்ணிட்டே இருக்கா. எவ்வளவு டென்ஷன் படுத்தி என்ன அழுவ வச்சேன். தயவு செய்து கால் பண்ணாத, பிரச்சனை போயிட்டு இருக்கு. சுகுணா போன் பண்ணாத தயவு செய்து. நானும் லைவ பார்த்தேன். அப்படி பேசிருக்க நிஷாவை ஏன் அப்படி பேசுற? அவள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ல. இருங்க எனக்கு அதை பார்க்கும் போது எவ்வளவு கோவம் வருது. நான் அதை எல்லாருக்கிட்டயுமே 2-3 பேர்கிட்ட போன் பண்ணி சொல்லி வாட்ஸ்அப்லயே அனுப்பிச்சு விட்டுருக்கேன். நீ பேசுனத கேட்டா லைவ் பேசுறதே இல்ல. இப்ப எப்படி அந்த பொண்ணு கிட்ட பேசுறதே கிடையாது அப்படின்னு சொல்றேன். நேத்துக்கு நீ கான்கால்ல அனிஷா லைன்ல இருக்குது, இன்னொருத்தர் லைன்ல பேசுற பத்தியா? நிஜமாலுமே சொல்றேன் நானு. இப்ப நான் பேசுறது உண்மையாலுமே தான் சொல்றேன். இப்படி பேசுற பத்தியா? இப்படியே பேசிட்டே இரு. நானும் உன்னை வேணான்னு சொல்லிட்டு போற காலம் எனக்கு இருக்கும். ஒரு அளவுதான் எல்லா விஷயத்திலயும். நீ ரொம்ப இது பண்ற பாத்துக்க, அது சரியில்லை. யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைச்சு உங்ககிட்ட பேசிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும். ஆனா நீ என்ன மறைச்சு பேசிட்டு இருக்க அனிஷா? பாத்தீங்க நீ என்ன பண்ற? தேவலாத நான் போன் பண்றது பேசுறது ரொம்ப இதுவா டார்ச்சர். அதுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க போன் பண்றது பேசுறது டார்ச்சர்னு யாருமே நினைக்க மாட்டாங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க உன்னை தவிர. உனக்குன்னா நிறைய பொண்ணு போன் பண்ணதுல நிறைய பொண்ணு கிட்ட பேசுறல, அதனாலதான் உனக்கு அது மாதிரி தோணுது. நீ ஒருத்திக்கிட்ட பேசணும் அது மாதிரி தோணாது. உன்னால போன் உடைஞ்சு வேற ஒருத்தர் செல்ல வாங்கி லாகின் போட்டு பேசிட்டு என்னோட ஐடி லாகின் பண்ணி பேசிட்டு இருக்கேன். போனெல்லாம் எதுக்கு உடைக்கிறீங்க? வேணாதான் என்கிட்ட போக வேண்டியதானே? 37,000 ரூபாய் நஷ்டங்க இவளால. ஏன் நீ பின்னா 2 பேரும் இப்படி சண்டை போட்டு சேர்ந்து நல்லா தானே இருந்தீங்க. ஏன் மணி நீ உனக்காச்சும் அறிவு வேணாம்? அந்த பொண்ணை போட்டு அப்படி டார்ச்சர் பண்ற, அவதான் அப்படி பண்றானா? இதுல வேற என்ன பண்றது? நான் பண்றேன்னு வேற சொல்லிட்டு தெரியுறாரு ஊர் ஃபுல்லா. நான் பண்றேனா இவரை? நீ சந்தேகப்பட்டு நீ பேசல.
ஆ, ஆமா, உனக்கு நீயும் சந்தேகப்படலாம் நான் விட்டு பேசுறேன். போனது, அவன் சும்மா எல்லா பொண்ணுகிட்டயும் சும்மா இப்ப ஜாலியா நான் பேசி ஹோட்டல்ல சாப்பிட்டு வரேன், நான் சாப்பிட்டு வந்து கால் பண்றேன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இருங்க இருங்க போற இருங்க வழியில அதை வந்து விடுங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போன் பண்ணுவான், இல்ல போன் இல்ல பண்ணுவான்னு சொல்லிட்டு. இல்ல இல்ல இவளை கூட்டிட்டு போய் ஹோட்டல்ல இது வந்து விட்டுட்டு என்னைக்கு நீ முந்தான அமாவாசை நடந்த கதை. பேசுறது இது உண்மையா பொய்யா சொல்லு. நீ சாப்பிட்டு வரேன்னு சொன்னியா? ஞாபகம் இருக்கா? தெரியும். நான் உனக்கோசம் பஸ் ஏறாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பேசிட்டு போலாம், பஸ்ல போனா சவுண்ட் கேட்காதுன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு அமாவாசைக்கு போயிருந்தேன். அப்ப இருங்க இருங்க வெயிட் என்ன பண்ணிட்டு கோயம்பேடுல அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்க. கான்கால் போய் பேசிட்டு இருக்கேன். ஐயே, போ. ஆமா, உன்னை அனாதையா விட்டு போயிட்டேன். நீ விட்டுட்டு வீட்டுக்கு போல என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நடந்திருக்குது விஷயம் அவன் வீட்டுக்கு கூட்டு போ. என்னோட சூழ்நிலை என்னன்றது தெரியும், உனக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்து அது மாதிரி கேக்குது. இங்க பாருங்க, ஆமா, ஒவ்வொரு அவங்களுடைய விஷயத்துல தங்கச்சி ஒவ்வொரு தான் என்ன பண்ண விஷயத்துல தேவையில்லாத போறா? பண்ணிட்டு இருக்கா. தங்கச்சிதான் விடுங்க. தங்கச்சின்ற அளவுக்கு தான் போயிட்டு இருக்குது. சரிங்களா? ஏண்டி தங்கச்சிங்கிற அளவுக்கா போயிட்டு இருக்குது? கம்மால கேக்குறான், அதான் சொன்னேன். நீதான் அதை வந்து அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்ல, அதனால கேக்குறதுக்கு நான் சொன்னேன். ஏன் மணி அவளை அப்படிதான் இப்ப பேசிட்டு இருக்கு பாருங்க. நீ போய் யாரு கூடயே பேசிட்டு இருக்க, இது நியாயமா? அந்த பொண்ணு ஏங்க யாரு கூடயே பேசிட்டு இருக்கேன்னாக்க போனே பேசக்கூடாதான்னு நான் கேக்குறேன். போனா அது தெளிவா சொன்னால, அவ யாரோ வர வச்சு பேசிட்டு இருந்த போல நினைச்சிட்டேன். யார வர வச்சுட்டு பேசுன? பழைய செருப்பு பிஞ்சு போயிரும் பாத்துக்கோ. அவ கமாண்டா படிச்சுட்டு இத நான் எனக்கு இத கமாண்ட் இங்க பிரச்சனை நான் போயிட்டு தான் இருக்குது. உண்மையுமே உன்னை அதான் கமாண்ட் அடிக்கலாம்னு படிக்கிறா. நினைச்சேன். நான் தான் உன்னை அதான் அடிக்கலாம்னு நினைச்சேன். இங்க பாரு, என்னுடைய நண்பர் செருப்பு போட்டுட்டு தான் இருக்காரு. கழட்டி அடிச்சு போடுவேன். ஏன்னா உன்கிட்ட மட்டும் தான் செருப்பு இருக்கா? அப்பனா செருப்பு போட்டிருக்காரு, ஜெட்டி போட்டிருக்க, எல்லாரும் போட்டிருப்பாங்க. ஐயோ எங்க நீங்க வேற இருக்கிற பிரச்சனையில வேற இழுத்து விடாதீங்க. ஏற்கனவே காலையில அழுவ வச்சிட்டாங்க பூர்வா. அவங்க காலையில டெய்லியுமே அழுவ வச்சுட்டு தான் இருக்காங்க. வேற பொண்ணுகிட்ட இப்ப பழக்கமா, அதனால அழுவ வச்சுட்டு தான் இருக்காங்க. நேத்து அவங்க பேர சொல்ல விரும்பல, பேசிட்டு இருக்கேன். வேணுமா வேணாமா, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. எப்படி தெரியுமா அழுவ வச்சாங்க, கஷ்டப்பட்டு. என்ன அதெல்லாம் வந்து உண்மையா இருக்குல்ல, எவளுமே வந்து வேணாம்னு சொல்லுவா. அந்த பொய்யா நடிக்கிறத பத்தி அவளும் தான் ஒன்னா லாகி. நான்லாம் ஒண்ணுதான் லாகி கிடையாது. ஏண்டி இந்த காலத்துல தன்னை தானே எல்லாருமே யோகின்னு தான் சொல்லி வைக்காங்க. சரியா? ஆமா காலம் கெட்டு போய் கிடக்கு. பாத்தே நீங்க தேவையெல்லாம் பேசாத. சரியா? என்னத்த பாத்த நீ இருப்பி? ஏதாச்சும் ஒண்ணு நானாச்சும் ஒண்ணு இருப்பிப்பேன். என்ன நீ நீ என்ன எதுவுமே சொல்ல முடியாது. எவன லவ் பண்ணி பாத்த நீ? ஏண்டி பார்த்து 2 மாசம் தான் ஆகுது. எவன் லவ் பண்ணும்போது நீ ஃபர்ஸ்ட்ல பாத்த? மணிபுரம் இதெல்லாம் நியாயமா? நீ என்ன பார்த்து 1 வருஷம் ஆகல? 2 பேர் சண்டை முத்தி தான் நான் எவனும் இது வரைக்கும் லவ் பண்ண சொல்ல? நான் எவன லவ் பண்ண சொல்லு? என்னது? லைவா கட் பண்ணிட்டு வாங்கப்பா, போன்ல சண்டை போட்டுக்கலாம். லைவா போட்டு ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க 2 பேரும்? நான் வேற உங்கள்ட்ட நேத்துக்கு நீங்க ஃபர்ஸ்ட்ல வந்து ஸ்டார்டிங்ல வந்து அதிகமா பேச முடிஞ்சுச்சா? இப்ப எவெல்லாம் புதுசா மாட்டிருப்பா, அதனால வந்து நான்லாம்